ரொம்ப குறைஞ்ச விலையில், அதாவது ஒரு ரூபீஸுக்கும் குறைஞ்ச விலையில் ஒரு காயின் வாங்குறீங்க. அந்த காயினோட ப்ராஃபிட் வந்துட்டு 1 மடங்காவோ 2 மடங்காவோ இல்லை 3 மடங்காவோ மாறலாம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான காயின்களுக்கு இந்த சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை டெய்லி ட்ரேடிங் பண்ணுற ஒருத்தராக இருந்தாலும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த காயின்களை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரேட் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வேர்டாக இருக்கும், நீங்கள் ட்ரேடிங்கோட இல்லை கிரிப்டோ வேர்ல்டு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் மீம் காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஷீபா இனு, டோஜ் காயின், அப்புறம் பீப், இந்த மாதிரி மீம் காயின்லாம் இதுக்கு அங்கே நம்ம எல்லாம் மீம் ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் நார்மலாக அன்றாடமாக சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பேர் இது வந்துக்கிட்டு இப்போ மில்லியனராக இருக்குது. இன்றைக்கி நான் 2025 இந்த 2025 நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய 3 மீம் காயின் பற்றியும், அதிலிருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம், அப்புறம் அதோட பேக்ரவுண்ட்ஸ், இதில் எந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது, எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற எவிடன்ஸ் ப்ரூஃப், அப்புறம் அதோட டாக்கும் அதோட சேர்த்து குறிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி காயின்களை எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்கிறேன். ஆல்ரைட், லெட்ஸ் டைவ் இன். புதுசாக கிரிப்டோ அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்துக்கு, இந்த வேர்ல்டுக்கு வரவங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம். மீம் காயின்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட்டில் அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணுறதுக்காக வேண்டியன்னு சொல்லி உருவான ஒரு விஷயம். ஆனால் காலப்போக்கில் அது வந்துக்கிட்டு நிறைய பேரை அதோட சேர்த்து அவரோட கம்யூனிட்டியில் ஜாயின் ஆனது மூலமாக அந்த மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு உருவான ஒரு விஷயம் ப்ராஃபிட் ஆகிற ஒன்றா மாறிச்சுது. அந்த மாதிரி மாறின கோயின்கள் தான் மீம் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ டோஜ் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 2013 பிட்காயினோட பரோடியாக ஸ்டார்ட் ஆனது. அதோட சேர்த்து நிறைய பேர் வந்து அந்த கம்யூனிட்டியில் எங்கேஜ் ஆனது மூலமாக அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அப்புறம் அது வந்துட்டு இன்னைக்கு முக்கியமான 10 கிரிப்டோ கரன்சியில் ஒன்றா இருக்குது. அப்புறம் இந்த டோஜ் காயின் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஷீபா இனு வந்துக்கிட்டு ரொம்ப குறுகின ஒரு ஷார்ட் பீரியட்டில் அவரோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆனது மூலமாக ரொம்பவே ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அதோட சேர்ந்து வந்த கம்யூனிட்டி. அப்புறம் லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் ஆன பிப் காயினை கூட நம்ம மறக்க முடியாது. இது வந்துக்கிட்டு வந்ததே போன வருஷம் தான். ஆனால் இதோட ப்ராஃபிட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அதை டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும், அதே டைமில் நீங்கள் போடுற காசு வந்துக்கிட்டு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு ப்ராஃபிட் வரணும், இல்லை மந்த்லி ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் நீங்கள் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ 3 வருஷமோ போனால் என்னோட காசு வந்துக்கிட்டு 3 மடங்கு ஆகினா போதும், 10 மடங்கு ஆகினா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இன்னைக்கு பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னை தரும். இதில் 3வது இடத்துல நான் இன்னைக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கிறது பீப் காயின் அப்படின்னு சொல்கிற காயின். இது வந்துக்கிட்டு போன வருஷம் 2023 தான் ஸ்டார்ட் ஆச்சு. சாரி, நான் மறுபடி போன வருஷம் 2023, போன வருஷம் 2024. ஸோ 2023 அந்த காயின் ஸ்டார்ட் ஆச்சுது. ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய கம்யூனிட்டியை கொண்டு வரது மூலமாக போன வருஷம் நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சுது. ஒரு மீம் காயினாக வந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு சீரியஸ் பிளேயராக கிரிப்டோ ஸ்பேஸில் அது வந்துக்கிட்டு மாறி இருக்குது. முக்கியமாக இல்லை 3 விஷயங்களை சொல்லலாம். ஏன் இது வந்து 2025 உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை இன்னொரு 3 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய ப்ராஃபிட் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இதோட மார்க்கெட் கேப் வந்துக்கிட்டு இப்போவே 1.5 பில்லியனை தாண்டிட்டுது. 1.5 மில்லியன் கிடையாது, 1.5 பில்லியனை தாண்டிட்டுது. இப்போ என்ன சொன்னால் 2023 அது வந்துக்கிட்டு அதை பாஸ் பண்ணிட்டு அந்த வருஷத்தில் வந்த மீம் காயின்ஸில், அந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் ஆன மீம்ஸ் கோயின்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மீம் கோயினா இந்த பீப்பை சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இதோட மார்க்கெட் கேப் அந்த வருஷமே ஷார்ட் பீரியட்லேயே 1.5 பில்லியனை தாண்டினது. அடுத்தது வந்துக்கிட்டு இதோட யூனிக் அப்பீல், எந்த ஒரு டைமுக்கும் பொருத்தமான மாதிரி இருக்குது. அதே டைமில் அதோட கம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட சேர்த்து பீப் காயின் வந்துக்கிட்டு மேஜர் எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ், கூகாயின், இந்த மாதிரி மேஜர் எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்துக்கிட்டு ஏற்கனவே லிஸ்ட் ஆகிட்டுது. ஸோ இது வந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீம் காயின். கோல்டு கூட ஒரு காலத்தில் ஒரு நார்மல் மெட்டலாக தான் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அதை வந்துக்கிட்டு தங்கத்தை கொடுக்கறது மூலமாக நாங்கள் அதுக்கு பதில் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்னொரு ஐட்டம் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கோல்டுக்கு ஒரு வேல்யூ வந்தது. அந்த மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சிகளும் ஸ்டார்ட்டில் அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமலுக்கு இருந்தாலும் போக போக அதை எத்தனை பேர் யூஸ் பண்ண தொடங்குறாங்க, எவ்வளோ பேர் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இன்னொரு ஐட்டமை அதுக்கு பதிலாக கொடுக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்களோ அந்த அன்னைக்கு அதுக்கு வேல்யூ வர தொடங்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வது இருக்கிறது டோஜ் காயின். டோஜ் காயின் வந்துக்கிட்டு 2013 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டெடியான க்ரோத்தை காட்டுறது. கிரிப்டோ கரன்சியோட சம்மந்தமே இல்லாதவங்க கூட டோஜ் காயின் அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கான மெயின் ரீசன் நம்ம ஈலான் மஸ்கை சொல்லலாம். அவரோட அவ்வளோ பெரிய கம்பெனி டெஸ்லாவில் டோஜ் காயினை ஒரு பேமெண்ட் மீடியமாக அக்செப்ட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட டோஜ் காயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுத்து டெஸ்லா காரோ இல்லை டெஸ்லாவோட எந்த ஒரு ப்ராடக்டையுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இன்னைய தேதிக்கு உங்களுக்கு $10 இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சு 59 டோஜ் காயின் வாங்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும்.
ஸோ இதோட வேல்யூ வந்துக்கிட்டு 2 மடங்கு ஆகிறப்போ அது உங்களுக்கு $20 மாறும். இல்லை ஒரு தசத்தால் கூடுறப்போ உங்களுக்கு $100 மாறும். இப்போ உங்களுக்கு $100 லாபம் பத்தாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி வாங்குறப்போவே அதை ஒரு $100 வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு $1000 கிடைக்கும். அதோட தசத்தால் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இல்லை 2 மடங்கு ஆகிறப்போ அது $200 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காசு உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுற ஒரு காசாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் டோஜ் கோயினை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற $1 இல்லை அந்த காசோ உங்களுக்கு நாளைக்கு தேவை இல்லை வாரம் மாதம் தேவை, அது அவசரமான ஒரு காசு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் டோஜ் கோயினை வாங்கி நீங்கள் பணக்காரர் ஆகிறதோ இல்லை ஒரு பில்லியனர் ஆகிறதோ சாத்தியம் கிடையாது. எப்போ டோஜ் கோயினோட வேல்யூ 2 மடங்கு ஆகுதோ இல்லை 0.1 இன்க்ரீஸ் ஆகுதோ அது வரைக்கும் அந்த காசு உங்களுக்கு தேவையில்லை. அது எப்போ இன்க்ரீஸ் ஆகிறோ அந்த அன்னைக்கு எனக்கு எடுத்தால் போதும். அந்த மாதிரி இருக்கிற காசை தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு சரியான ஒரு ப்ராஃபிட் வரும். நீங்கள் அவசரத்துக்கு விற்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு வர்றப்போ அந்த ப்ராஃபிட்டும் பெருசாக வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண கோயின்லேயே ரொம்ப அதிகமாக எனக்கு ப்ராஃபிட் வந்த கோயினை, அந்த கோயின் தான் ஷிபா இனு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஷிபா இனு வந்து 2020 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ண அந்த வருஷம் நான் அதை வாங்கலை. அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் நாளே ஷிபா இனுவோட வேல்யூ வந்துக்கிட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுது. ஸோ அந்த நேரத்துக்கு எனக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. அது சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் மறக்காம பாருங்கள். அதோட லிங்க் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்கறது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, எப்போ வந்தது, என்ன மாதிரி வந்தது கொண்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஷிபா இனு வந்துக்கிட்டு அதோட மெயின் பர்பஸாக டோஜ் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இதுக்கப்புறம் யாருமே டோஜை யூஸ் பண்ண மாட்டாங்க. டோஜை யூஸ் பண்ணுற அவ்வளோ பேருமே ஷிபாக்கு வந்துடுவாங்க. அதாவது இதோட வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், எல்லாருக்கும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதோட மார்க்கெட் கேப் வந்துக்கிட்டு 5.5 பில்லியனாக இருக்குது. அப்புறம் ஷிபா இனுவோட கீ ப்ராஜெக்டாக ஷிபேரியம், ஷிபா ஸ்வாப் அந்த மாதிரி அதோட சேர்த்து மல்டிவர்ஸ் இதுகளை சொல்லலாம். ஸோ இது வந்து ரியல் டைம் யூஸுக்கு வந்துக்கிட்டு பெரிய 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இதில் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும். இந்த ஸ்பேஸில் ஏதாவது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்துக்கிட்டு டைமுக்கு டைம் கூடும் குறையும். ஸோ அந்த கூடு நேரத்துக்கு நம்ம நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இதெல்லாம் போக ஷிபா இனு கிரியேட் பண்ணவங்களாலையும் ஷிபா இனு கம்யூனிட்டியாலையும் டைமுக்கு டைம் ஒரு குறிப்பிட்ட அளவான ஷிபா வந்துக்கிட்டு பேர்ன் பண்ணப்படும். அதாவது யூஸ் பண்ணாமலுக்கு இருக்கிற ஷிபா இனு கோயின்ஸை வந்துக்கிட்டு பேர்ன் பண்ணிடுவாங்க. அதை யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த நேரத்துக்கு என்ன செய்யும், ஷிபா இனோட டோட்டல் கெப் வந்துக்கிட்டு குறைய போகுது. அப்போ என்ன செய்யும், அதோட சப்ளை வந்து குறைய நேரத்துக்கு டிமாண்ட் தானாகவே கூட போகுது. ஸோ அந்த மாதிரி நிறையவே பாஸ்ட்டில் நிறைய டைம் நடந்ததால் இதோட வேல்யூ வந்துக்கிட்டு இன்க்ரீஸ் ஆச்சுது. இதுவும் ஒரு மெயின் ரீசன் இதோட ப்ராஃபிட் வந்துக்கிட்டு நிறையவே வாரத்துக்கு. அடுத்தது இதோட கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்டிவான மீம் டிரைவன் பண்ணப்பட்ட கம்யூனிட்டி இது வந்துக்கிட்டு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால கிட்டத்தில் இது வந்துக்கிட்டு இல்லாமல் போகிறதுக்கான சான்ஸோ இதோட வேல்யூ வந்துக்கிட்டு பூஜ்ஜியமாகிறதுக்கான சான்ஸோ ரொம்ப குறைவாகிறதுக்கான சான்ஸோ எல்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்க்குறப்போ ஷிபா இனு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் வாங்கி வச்சா 1 வருஷத்தாலேயோ 2 வருஷத்துலையோ 3 வருஷத்தாலேயோ உங்களோட காசு 2 மடங்காவோ 3 மடங்காவோ இல்லை 0.1 தாண்டப்போ 10 மடங்காகிறதுக்கான சான்ஸோ ரொம்ப அதிகம். என்னோட ஃபேவரேட் கூட இந்த 3லையுமே ஷிபா தான். இது தவிர மற்ற 2லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட டோஜ் கோயின்லையும் பீப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட நல்லது தான். ஆனால் இதில் பீப் கோயினோட ரிஸ்க் லெவல் வந்துக்கிட்டு ரொம்ப ஹை. அதே டைமில் டோஜ் கோயின் வந்துக்கிட்டு மோடரேட் லெவலில் இருக்கும். இருந்தாலுமே ஒரு லாங் டேர்மில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி காசு போட்டு நாளைக்கு காசு 2 மடங்காகிற 3 மடங்காகிற 10 மடங்காகிற அந்த மாதிரி கேஸ் இல்லை. எனக்கு வெயிட் பண்ண முடியும் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 1 வருஷத்துக்குள்ளேயும் காசு அப்படியம்மா 2 மடங்காவோ 3 மடங்கோ 10 மடங்கோ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னு சொன்னால் ஷிபாவோ டோஜோ பீப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் உங்களோட ஃபேவரேட் மீம் காயின் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இவ்வளோ சொல்கிறேன். இப்போ இந்த மீம் காயின்லாம் எங்கே வாங்குறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இதை வாங்கலாமா, இல்லை மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக, அதாவது இப்போ ஒரு ஃபிசிக்கல் ருப்பீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக இந்த மீம் காயின்ஸ் எல்லாம் வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களால் இன்றைக்கி அதை வாங்க முடியும். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ரீலங்கன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக cryptexchange.com சைட்டில் போயிட்டு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் டிரெக்டாக இம்மீடியட்டாக ஷிபா இனு கோயினை வாங்கலாம். டோஜ் அப்புறம் பீப்பெல்லாம் வந்துக்கிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அவங்களோட சப்போர்ட் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுறது மூலமாக உடனடியாக வாங்கிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே பீப்பும்
டோஜுமே அந்த கோயினில் நீங்கள் டிரெக்டாக வாங்கக்கூடிய ஆப்ஷனும் அதில் வரும். ஸோ இந்த வீடியோவோட லென்த்தை கூட்டாமலுக்கு ஷார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில முக்கியமான விஷயங்களை ஒரு கம்பேரிஷன் டேபிளில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். 3 டேபிள் காட்டுறேன். இந்த 3லேயுமே வந்துக்கிட்டு உங்களுக்கு எது சரி புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த 3 டேபிளையும் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த 3 மீம் காயினும் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு பிளேயராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.